Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இருந்தா என்னென்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா SSC GD வரவிருக்கக்கூடிய SSC GD and RRB எக்ஸாம்ஸை வந்து தேர்வில் அதை வந்து நோக்கில் கொண்டு நம்ம வந்து செயல்பட போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எஸ்எஸ்சி ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே எடுத்துக்கிங்களேன். பெரும்பாலும் என்ன அந்த எஸ்எஸ்சியில் என்ன ரிலேட்டட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியில் என்ன ரிலேட்டட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே நாளில் எக்ஸாம்ஸ் நடந்து முடிந்த தமிழ்நாடு மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் வேறு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேறு. இது வந்து பல நாள் வந்து ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன்றதுனால பல ஸ்லாட்ஸில் நடக்குது. அப்போ நிறைய ஸ்லாட்ஸில் நடக்கும்போது அவங்களுக்கு கொஷின் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. அப்போ நிறைய தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அவங்க क्वेश्चन எப்படி வேணாலும் எதை வச்சு வேணாலும் ஃப்ரேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுல நமக்கு क्वेश्चनல ஃபர்ஸ்ட் அவங்க எதை எடுக்க நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட், ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் பார்ட்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து என்ன பண்றாங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சார் ஸ்டாட்டிக் ஜிகேனா? ஸ்டாட்டிக் மாறாதது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம். ஸோ இது மாறாதுன்னா தட் மீன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 years அது ஹோல்ட் த வேல்யூ அட் கான்ஸ்டன்ட். ஒரு 5 வருஷமாக அந்த வேல்யூஸ் வந்து அது கான்ஸ்டன்ட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடியது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய அந்த ஃபாரஸ்ட், அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் எங்கே இருக்குது, நேஷனல் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, எல்லாமே நேஷனல் பார்க்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சைட் பை சைடு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கவர் பண்ணி முடிச்சிட்டா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்டனே பண்ண முடியும் எக்ஸாம்ஸை. ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இப்போ தமிழில் தான் சொல்ல போகிறேன். லிட்டரலாக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே கிளாஸஸ் எடுத்துட்டு போகிறது கிடையாது. தமிழ்ல தான் சொல்ல போறேன். பிடிஎஃப் என்ன இங்கிலீஷ்ல இருக்கலாமா? சொல்றது தமிழ் தானே. அப்ப நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அது மும்பை அப்படின்னு சொல்றேன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, எழுதி பழகுங்கம்மா. ஏன்னா இனிமே தமிழ்லயும் கொஸ்டின் பேப்பர் வரும். எஸ்எஸ்சி ஜிடி அப்படியே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுமே தமிழ்ல வருது. நம்மளுடைய 10th and 12th லெவல் கொஸ்டின் பேப்பர்ஸ். மீன்வைல் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸுமே தமிழ்ல வருது. அப்ப நம்ம சொல்லும் போது அதை எடுத்து எழுதுங்க. அப்பதான் வந்து அது மனசுல பதியுமே. பிடிஎஃப்னு கேட்காதுங்க, எடுத்து எழுதுனாதான் நமக்கு நோட்ஸ் எடுத்துட்டாதான் நல்லபடியா பதியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா சென்சஸ் இன் இந்தியா. அதாவது 2011 எடுக்கக்கூடிய சென்சஸ் வந்து அதிக அளவிலான எக்ஸாம்ஸ்ல ரொம்ப வைட்டல் ரோல ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னா ஒரு சென்சஸ் அப்படின்றதே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. சென்சஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க? 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. இதை பத்தின டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கிடைச்சிடும். அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சென்சஸ் எடுப்பாங்க. கடைசியா 2011 எடுத்தாங்க, அடுத்தது 2021 எடுத்திருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்துட்டோம். கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா எப்படி எல்லாரையும் திருப்பி போட்டுச்சோ லைஃபை, அதே மாதிரி தான் சென்சஸையும் எடுக்க விடாமல் பண்ணிடுச்சு. அப்போ கொரோனா வந்ததுனால அந்த சென்சஸ் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ 2021 சென்சஸ் எடுத்துருக்கணும், பட் கொரோனானால நம்மளால் எடுக்க முடியல. அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சென்சஸ் எடுக்கணும். 2011 கடைசியாக எடுத்தாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டு தேர்வுகள்லையும் இந்த சென்சஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்சஸ்னா என்ன? சென்சஸ்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் எத்தனை பேர் இருக்காங்க, வறுமை கோட்டிற்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பத்தின ஒரு மொத்த தகவல்களை சேகரித்து தர்றதுக்கு பேர் தான் சென்சஸ். ஸோ சென்சஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், அனலைசிங் அண்ட் எவாலுவேட்டிங், பப்ளிஷிங் அண்ட் டிசமினேட்டிங் statistical data regarding the population of a country அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சென்சஸ் பத்தின ஒரு வரையறை தான் இது. இது வந்து நம்ம 2 மார்க்கு மாதிரி படிச்சுலாம் வைக்க போறது இல்லை. அப்ப சென்சஸ்ன்றது ஒட்டுமொத்தமா ஒருத்தரை பத்தி டேட்டாவை கொடுக்கிறது. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சஸ் வந்து எப்ப தொடங்குச்சு? கிட்டத்தட்ட மௌரிய டைனசிட்டி, மௌரிய அரச வம்சாவளி இருந்தாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும், தமிழையும் எழுதி வச்சுக்கிறேன். மௌரிய அரச வம்சாவளி இருந்த காலத்துல இருந்தே, மௌரிய வம்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மௌரிய வம்சம் தான் இதுக்கு வித்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு சிஸ்டமேட்டிக்கா ஆரம்பிச்சிருக்கோம் இருக்காங்கல்ல, அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1865 இருந்து 1872 இந்தியாவிலேயே லார்ட் மாயோ, யாரு? லார்ட் மாயோ, தமிழ்லையும் எழுதுறோமா மாயோ, ஓகேவா? லார்ட் மாயோ அவருடைய தலைமையின் கீழ 1872 இந்தியாவில் பகுதி அளவில் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுத்துச்சு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எடுத்தாங்கனால கிடையாது. இந்தியாவில் அந்த வங்காள பிரிவினை வங்காள தேசம் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால் சைடு, அந்த பக்கம் மட்டும் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்.
ஓகேவா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்ப லார்ட் மாயோ வந்து ஒரு குறுகிய தொலைவில் எடுத்து இது பண்ணியிருக்காரு. ஆனா 1881 தான் இந்தியாவினுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கும். 1872ன்றது இந்தியாவினுடைய பார்ஷியல். அவர் யார் தலைமை? மாயோ, லார்ட் மாயோ. இப்ப 1881ல லார்ட் ரிப்பன், ஓகேவா, யாரு? லார்ட் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு அவர்களால் வந்து எடுக்கப்பட்டதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சென்சஸ், ஃபர்ஸ்ட் சென்சஸ். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்தது எப்போ? 1881. இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அப்ப 1881 வருஷம் தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. யாருடைய தலைமையின் கீழ் எடுக்கப்பட்டது? லார்ட் ரிப்பன் அவர்களுடைய தலைமையின் கீழ். அப்ப இந்த 2 क्वेश्चन வரும்ல. சோ அப்போத்துல இருந்து அன்இன்டரப்டபிளி, ஓகேவா, சோ தொடர்ச்சியா நிக்காம சென்சஸ் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும். ஆனா இப்ப கொரோனா விட்டுச்சா? அதெல்லாம் விட மாட்டேன், டிராப் அப்படின்னு பண்ணிவிட்டு இருக்கு. அப்ப இந்த 2 क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட முதல் வருடம் 1881. யாரால எடுக்கப்பட்டது? லார்ட் ரிப்பன் பிரபு தலைமையின் கீழ் எடுக்கப்பட்டது. அப்ப 1872 யாரால? லார்ட் மாயோ. அது ஃபுல்லா எடுக்கப்பட்டுச்சா? இல்ல, பகுதி அளவு. சோ 2 क्वेश्चन நமக்கு இப்ப இன்ட்ரெஸ்டா இதுல முடிஞ்சிருச்சு. அடுத்தது சென்சஸ் 2011 பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ 2011வது வருஷம் எடுத்த சென்சஸ் வந்து இந்தியாவில் எத்தனாவது சென்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா 7வது சென்சஸ். என்ன சார் 1881ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா வெறும் 7வது சென்சஸ்? ஆனா ஆமாமா, இந்தியாவில் 2011ல எடுக்கப்பட்ட சென்சஸ், 2011ல எடுக்கப்பட்ட சென்சஸ் 15வது சென்சஸ் எப்போ? 1881வது வருஷத்துல இருந்து எடுக்கிறாங்க பாரு. அதுல இருந்து கணக்கு போட்டா 15. ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுல 1947. அதுக்கப்புறம் கணக்கு போட்டா எடுத்த சென்சஸ் எத்தனாவது சென்சஸ்? 7வது சென்சஸ். புரியுதாமா சொல்றது? 2 வித்தியாசம் இருக்கு. இங்கே தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பேன். Census 2011 was the 7th census operation post India independence and 15th sentence in total அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது சுதந்திரம் கிடைத்ததற்கு பின் எடுக்கப்பட்டதுல இது 7வது சென்சஸ், 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1881ல இருந்தே கணக்கெடுத்தா இது எத்தனாவது கணக்கெடுப்பு? 15வது கணக்கெடுப்பு. அப்ப ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. அப்ப 15வது கணக்கெடுப்புன்னு எப்ப சொல்லுவோம்? 1801ல இருந்து கணக்கு போட்டா. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இது எத்தனாவது சென்சஸ்ன்னு கேட்டா 7வது சென்சஸ். அப்ப அடுத்த 2 முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோமா? அப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடில இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எத்தனாவது கணக்கெடுப்பு? 15வது கணக்கெடுப்பு. ஓகேவா? அடுத்தது இதுதாமா ரொம்ப 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 முக்கியமான டேபிளேஷன். இதுல இருக்கக்கூடிய ஒன்னொன்னு கதை பேச போகுது, நமக்கு ஒன்னொன்னுமே ஒரு கேள்வியா வரப்போகுது. அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சென்சஸ் 2011 ரிப்போர்ட் படி பாப்புலேஷன் எவ்வளவு இருந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 1 லட்சத்து, அதாவது 121 பில்லியன் பீப்புள் இருந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும், 121 பில்லியன் பீப்புள். அது நமக்கு தேவையில்லை. அவ்வளோ அக்யூரேட்டா அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மனப்பாடம் பண்ணி வைக்க சொல்ல மாட்டாங்க. மேல்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, இது எல்லாம் ஒன்று என்ன பண்ண சொல்ல மாட்டாங்க. ஐயோ மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால அதெல்லாம் தேவையில்லை. ஆனா லிட்ரசி ரேட்டு எவ்வளவு இருந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிட்ரசி ரேட்டு தமிழ்ல வந்து எழுதிக்கோங்கம்மா. படிப்பறிவு விகிதம், படிப்பறிவு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா 74%. அதாவது வந்து 100க்கு 74% பேர் படிச்சவங்களா இருந்திருக்காங்க இந்தியாவில் 2011. இப்ப நிறைய பேர் உருவாகியிருப்பாங்கல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு படிப்புன்றது அனைவராலுமே வந்து உணரப்பட்டிருக்கு, நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப படிப்பறிவு சதவீதம் இந்தியாவில் 2011 கணக்கின்படி எத்தனை சதவீதம்? 74%. இது நம்மளுடைய 5வது முக்கியமான கொஸ்டின். சோ முதல் முக்கியமான கொஸ்டின் என்ன சொல்ற? 1881 முதல் சென்சஸ் யாரோட தலைமை? லார்ட் ரிப்பன். 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் 2011 எடுத்த சென்சஸ் வந்து எத்தனாவது சென்சஸ்? 15வது சென்சஸ். எப்போத்துல இருந்து? மொத்தமா 7வது சென்சஸ் எப்போத்துல இருந்து? சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா. அடுத்த கொஸ்டின் இங்க போலாமா? 74% படிப்பறிவு இருந்திருக்கு. அதுல ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையினுடைய பெருக்கம் எப்படி இருந்திருக்குன்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருந்திருக்காங்க. அப்ப மிச்சம் 60 ஆண்களுக்கு பெண்களே இல்லை, அந்த நிலைமை. அப்ப செக்ஸ் ரேஷியோ வந்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்? 940. இதே குழந்தைகளா இருந்தா பிலோ 6 இயர்ஸ் அப் டு 6 இயர்ஸ், அந்த 6 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் இருந்திருக்காங்க. இது ரெண்டுத்துல எந்த கட்டம் சார் ரொம்ப முக்கியம்னா மேல இருக்கிற கட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
செக்ஸ் ரேஷியோ கேட்பாங்க. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். அப்போ 60 பெண்கள் இடுக்கா இருக்கு, ஏறக்குறைய இருக்குன்னு. அதே மாதிரி டென்சிட்டி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் பத்திர மாதிரி இருப்பாங்கன்னா 382 பேர் பத்திர மாதிரி அடர்த்தி கொண்ட ஒரு இந்திய மாநிலமா இந்தியா வந்து ஒரு நாடாக இருந்தது. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினா. எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு? எழுத்தறிவு சதவீதம் 74%. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருந்தாங்க? 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இதே மாதிரி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் பிடிக்கும்? 382 பேர் பிடிக்கும். அடுத்தது சென்சஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து RGIன்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்சஸ் கமிஷனர். ஓகேவா? இவர் வேற யாரும் இல்ல, சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கமிஷனரை போடுவாங்க, அவர் தான் அவர், வேற ஒன்றும் இல்லை. RGIன்னு யாரோ ஒரு பெரிய ஆஃபீஸர் நினைச்சுக்காதீங்க, சென்சஸ் கமிஷனர். அதே மாதிரி இதை வந்து ரிலீஸ் பண்றது வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிமா, உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல, இப்ப அமித்ஷாவினுடைய கட்டுக்குள்ள இருக்கு உள்துறை அமைச்சகம், அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ கடைசியா ரிலீஸ் பண்ணது வந்து 31 மார்ச் மாசம் 2011. அப்ப அமித்ஷா மினிஸ்டரா இல்லை, ஏன்னா அப்ப நடந்தது காங்கிரஸ் பீரியட், அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுதான் நான் சொன்னல 15th சென்சஸ் 7th சென்சஸ் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சென்சஸ்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்மளுக்கான எதிர்காலம். கரெக்டா மக்கள் தொகை கணக்கெடுப்புல கொடுங்க, பசங்களை மறைச்சு வச்சுட்டு ஐயோ பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா எதனா சலுகை கொடுக்காம போயிட போறாங்க அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரையும் மறைக்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கறத பார்த்துட்டு தான் நாடு அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கணும். ஏன்னா மக்கள் தொகை பெருக 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 நாடு பொருளாதார வீழ்ச்சியும் சந்திக்கும், அதுவும் இருக்கு நிலைமை. ஓகேவா? அதனால முதல்ல குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி பிளானிங்கை அடாப்ட் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான். அப்போ உலகத்திலே ஃபேமிலி பிளானிங்கை முதல்ல அடாப்ட் பண்ண கண்ட்ரி எது? நம்ம இந்தியா. இது ஒரு முக்கியமான தகவல், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இதனுடைய மோட்டோவே அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம எதிர்காலம், அதனால யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க, ஒழுங்கா கணக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த டேபிளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒன்னும். ஓகேவா? சரி, இந்த 2011 கணக்கு எடுக்கும் பொழுது எந்த ஸ்டேட்ல ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருந்துச்சு? பாப்புலேஷன் எங்க அதிகமா இருந்துச்சுன்னா உத்தரப்பிரதேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க அதிகமா இருந்துச்சு? உத்தரப்பிரதேஷ். எதுல ஹையஸ்ட் பாப்புலேட்டட்? யூடி. யூடினா என்னமா? யூனியன் டெரிட்டரி. இது வந்து மாநிலம். ஸ்டேட்னா மாநிலம், தமிழ்ல எழுதிக்கோங்கம்மா. ஸ்டேட்னா மாநிலம், யூடினா யூனியன் பிரதேசம். எந்த யூனியன் பிரதேசத்துல அதிகமா இருந்தது, எந்த மாநிலத்துல அதிகமா இருந்ததுன்னு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க ரெண்டுமே. அப்போ எந்த மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை இருந்தது? உத்தரப்பிரதேசம். எந்த யூனியன் பிரதேசத்துல அதிக மக்கள் தொகை இருந்தது? டெல்லி. ஓகேவா? ரெண்டுமே முக்கியம். அப்ப இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தகவலுமே முக்கியம். அப்ப மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம், யூனியன் பிரதேசம்னு கேட்டாங்கன்னா டெல்லி. அதே மாதிரி குறைவுன்னு கேட்பாங்கல்ல, அதிகம் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி குறைவு. ஹையஸ்ட்னா அதிகம், லீஸ்ட்னா குறைவு. அப்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மாநிலம், ஸ்டேட்னாலே மாநிலம். அப்ப குறைவான மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? சிக்கிம். குறைவான மக்கள் தொகை எங்க இருக்கு? சிக்கிம். இதை குறைவான மக்கள் தொகை உள்ள யூனியன் பிரதேசம் இது லட்சத்தீவு. அப்ப இது 4 தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி, குறைவான மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. ஓகேவா? இந்த 4மே தெரிஞ்சிடுச்சா? அடுத்தது ரொம்ப இது 2 விஷயமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட் யூனியன்லாம் பிரிக்கல, ரெண்டுத்துல இருந்து பொதுவா எடுத்திருக்காங்க. யூனியன் பிரதேசத்தையும் கலந்து ஸ்டேட்டையும் கலந்து 28 யூனியன் பிரதேசம், ஸ்டேட்ஸ் 8 யூனியன் பிரதேசம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் கலந்தே சொல்லியிருக்காங்க. இங்க என்னன்னா ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன். அர்பன் அப்படின்னா நகர மக்கள். அப்ப அதிகமாக வசிக்கக்கூடிய நகர மக்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து நகரத்துல சேராது, ரூரல் கிராமப்புறத்துல சேர்ந்துரும். அதனால ஓகேவா? அப்போ நகர மக்கள் இந்த இடத்துல வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. வெறும் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா எங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸ்டேட்ல கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் கொடுத்துடலாம். அர்பன் பாப்புலேஷன், அந்த வார்த்தை கவனங்க. அர்பன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலும் நீ எதை தான் போடணும்? மகாராஷ்டிரா. அதே மாதிரி அர்பன் பாப்புலேஷன் லோயஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லட்சத்தீவு. இருக்கிறதுலே குறைவாகவும் எதுதான் இருக்குது? லட்சத்தீவு தான் இருக்குது. ஓகேவா? லீஸ்ட் பாப்புலேஷன், ரொம்ப லீஸ்ட் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவு, அதை அப்படியே சொல்லிடுவீங்க. ஆனா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் பாப்புலேஷன் கேட்கும்போது எதை கொடுக்கணும்? மகாராஷ்டிரா. இதே செக்ஸ் ரேஷியோனா இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம். தமிழ்ல பாலின விகிதம். அதிகமான பாலின விகிதத்தை கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா. குறைவான பாலின விகிதத்தை எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி.
ஓகேவா? சாரி, அதிகமான பாலின விகிதம் யூனியன் பிரதேசம், சாரி தப்பா சொல்லிட்டேன். மாநிலம் ஹையஸ்ட் பாலின விகிதம், தட் மீன்ஸ் அதிகமான பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து கேரளா, அதிகமான பாலின விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து பாண்டிச்சேரி. இதே குறைவான பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா, குறைவான பாலின விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாங்கன்னா டாமன் அண்ட் டியூ. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்ப கேரளா வேற, இது ஹரியானா வேற. கேரளான்றது அதிகமான பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம், குறைவான பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து ஹரியானா. இதே குறைவான பாலின விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா டாமன் டியூ. அதிகமான பாலின விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. கைப்பட எழுதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், இது கூட கேட்கலாம் நமக்கு. டிஸ்ட்ரிக்ட் வித் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. அப்ப எந்த மாவட்டத்துல வந்து அதிகமான பாலின விகிதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாஹி, பாண்டிச்சேரி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், பாண்டிச்சேரியில தான் வந்து இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்ல அதிகமான பாலின விகிதம் இருக்குன்னு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாஹின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகமான பாலின விகிதத்தை கொண்டவங்களா இருக்காங்க. அதாவது இத்தனை ஆண்களுக்கு மேல பெண்கள் இருக்காங்க. அப்ப ஆண்களுக்கும் மேல பெண்கள் இருக்காங்க. அந்த கணக்குப்படி 1147 பெண்களா. அப்ப 1000 ஆண்களுக்கு கிட்டத்தட்ட 147 பெண்கள் மிச்சமாவே இருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. எதுல வந்து இருக்கிறதுல எந்த மாவட்டத்துல வந்து குறைவான பாலின விகிதம் இருக்குன்னா டாமன் டியூ. டாமன் டியூல இருக்கக்கூடிய டாமன்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு இடத்துல டாமன் எழுதிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது யூனியன் பிரதேசம், அதுல இருக்கக்கூடிய டாமன். ஓகேவா? அடுத்தது ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. செக்ஸ் ரேஷியோலயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா, அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோலயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா. லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோனா ஹரியானா. செக்ஸ் ரேஷியோலும் கம்மியா இருக்கிறது எது? ஹரியானா. பாலின விகிதத்துல கம்மியா இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொன்னா ஹரியானான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் சைல்டு செக்ஸ் ரேஷியோலும் கம்மியா இருக்கக்கூடியது எது? ஹரியானா. அதனுடைய ஆன்சர் அப்படியே இங்க டிட்டோவா ஃபாலோ ஆகுது. ஓகேவா? சரி, இதுவரையும் ஞாபகம் இருக்காம பாத்துக்கோங்க. செக்ஸ் ரேஷியோஸ் பத்தி மட்டுமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கேரளா, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஹரியானா. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் யூனியன் டெரிட்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் யூனியன் டெரிட்டரி வந்து டாமன் அண்ட் டியூ. எங்க சார்? அதே மாதிரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்களா மாவட்டம்னு, அது எதுன்னு பாத்தீங்கன்னா மாஹி பாண்டிச்சேரியில அதிகமாகவும், டாமன்ல இருக்கக்கூடிய டாமன் அண்ட் டியூல இருக்கக்கூடிய டாமன்ல வந்து குறைவாகவும் இருக்குது செக்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்க அதிகமா இருக்குன்னா வழக்கம் போல கேரளா சார். சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்க கம்மியா இருக்குன்னா வழக்கம் போல ஹரியானா. அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரஸி ரேட், நான் ஆல்ரெடி சொன்னேன் படிப்பறிவு விகிதம் சொல்லிட்டு. படிப்பறிவு விகிதம் எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொன்ன இந்தியாவில் 2011 74% இருக்கு. 2011 கணக்கின்படி 74% இருந்துச்சு. அதுல கேரளா தான் அதிகப்படியான படித்தவர்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் படிப்பறிவு விகிதம். லிட்ரஸி ரேட்னா என்னதுமா? படிப்பறிவு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பறிவு விகிதம். இந்த படிப்பறிவு விகிதத்துல கேரளால தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க. எத்தனை சதவீதம்? 94% இருக்காங்க. அதே மாதிரி எங்க குறைவான படிப்பறிவு விகிதம் இருக்குன்னா லட்சத்தீவுல இருந்திருக்காங்க, 91.85%. அப்ப அதுக்கு நடுவுல தான் மற்ற மாநிலங்கள்ல இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாரி, இங்கேயும் நான் தப்பா சொல்லிட்டேன்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் தான் யூனியன் பிரதேசத்துல ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எங்க? லட்சத்தீவு. ஓகேவா? அப்ப கேரளாவில் மாநிலங்கள்ல எது அதிகமான படிப்பறிவு விகிதம் கொண்டதுன்னா கேரளா. யூனியன் பிரதேசங்கள்ல எது அதிகமான படிப்பறிவு விகிதம்னா லட்சத்தீவு. லட்சமா படிச்சிருப்பாங்க கொடுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எது குறைவான படிப்பறிவு விகிதம் கொண்டா? பீகார் கிட்டத்தட்ட 61.80% தான் இருந்திருக்காங்க. அப்ப இருக்கிறதுலே குறைவான படிப்பறிவு விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து பீகார். அதே மாதிரி எந்த யூனியன் பிரதேசத்துல குறைவான படிப்பறிவு விகிதம் இருந்திருக்குன்னா தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி அப்படின்ற சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்ப படிப்பறிவு விகிதம். அடுத்தது எப்படி பாலின விகிதம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி படிப்பறிவு விகிதம் ரொம்ப முக்கியம். எங்க அதிகமா படிப்பறிவு விகிதம் இருந்தது? கேரளா மாநிலத்துல. இதே எந்த மாநிலத்துல குறைவான படிப்பறிவு விகிதம் இருந்தது? பீகார். எங்க அதிகமான படிப்பறிவு விகிதம்? யூனியன் டெரிட்டரியில இருந்தது லட்சத்தீவு. லட்சமா கொடுத்து படிச்சிருப்பாங்க. எங்க கம்மியா படிப்பறிவு விகிதம் இருந்ததுன்னா தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. ஓகேவா? சோ அடுத்தது லாஸ்ட்மா, ரொம்ப சிம்பிள், சீக்கிரமா முடிச்சிடலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமா படிப்பறிவு விகிதம் இருந்ததுன்னு கேக்குறாங்க. ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. செர்ச்சிப், மிசோரம்ல செர்ச்சிப் அப்படின்னுட்டு. அதே வந்து லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததுன்னா அலிராஜ்பூர், மத்திய பிரதேசத்துல. சோ ரெண்டுமே வந்து அதிகமா கேட்டதுல எக்ஸாம்ல, சும்மா எழுதி மட்டும் வச்சுக்கோ. சரி, அடுத்தது ஹையஸ்ட் டென்சிட்டி ஸ்டேட் எதுனா வெஸ்ட் பெங்கால். டென்சிட்டினா அடர்த்தி. எங்க அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இருந்திருக்கு, அதாவது இடம் கம்மி மக்கள் அதிகம், இடம் கம்மி மக்கள் அதிகம்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? எந்த இடத்துல அதே மாதிரி ஹை டென்சிட்டி யூடி யூனியன் டெரிட்டரியில் எது அது மாதிரினா டெல்லி.
டெல்லியில தான் அதிகமா மக்கள் தொகை இருக்கும், இடம் கம்மி ஆனா மக்கள் அதிகம், அந்த மாதிரி கணக்கு. மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி, லீஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி மும்பை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா எதுன்னு சொல்லுவீங்க? உத்தரப்பிரதேஷ். அதே அர்பன் பாப்புலேஷன் கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி. அதே லீஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி, இருக்கிறதுல குறைவான பாப்புலேட்டட் சிட்டி வந்து காபூர்தலா, பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காபூர்தலா. மோஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா தானே. இது சிட்டி, இங்க கேட்டிருக்கிறது டிஸ்ட்ரிக்ட். மோஸ்ட் பாப்புலேட்டட், அதிகமாக மக்கள் தொகை கொண்ட டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட்னா என்னதுமா? மாவட்டம். எங்கன்னு பாத்தீங்கன்னா தானே, மகாராஷ்டிரா. தானே, ஓகேவா, தானே மகாராஷ்டிரா. இதே லீஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா டிபாங் வேலி, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டினா மும்பை, டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம். அப்ப சிட்டில மும்பைன்னு வந்துரும். அதே லீஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டினா காபூர்தலா, பஞ்சாப். மோஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் எங்கன்னு கேட்டீங்கன்னா தானே, அதே மகாராஷ்டிரால இருக்குது. லீஸ்ட் பாப்புலேட்டட் எதுனா டைபாங் வேலி, அருணாச்சல் பிரதேஷ். இதே மோஸ்ட் பாப்புலேட்டட் மெட்ரோன்னு கேட்பாங்கம்மா. மெட்ரோனா மெட்ரோ அந்த போக்குவரத்துல இருக்கக்கூடியது, அதிவேகமானது. அதுல பாத்தீங்கன்னா கிரேட்டர் மும்பை. ஓகேவா, கிரேட்டர் மும்பை. ஸோ இது எல்லாமே முக்கியமான ஒரு சில விஷயம், நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதனா டவுட்ஸ்னா எங்களுடைய அகாடமி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஒரு டேட்டாவையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நாங்கள் எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றோம். எங்களுடைய டெலிகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 4-5 வீடியோ முடிவிட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்றோம். ஓகேவா, ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.